எனக்கு தெரியாது நீங்க இந்த வீடியோவை எப்ப பாக்குறீங்கன்னு. 2013ல 4 மாசத்துக்கு முன்னாடியா இல்ல 2014லயோ இட் டசன்ட் மேட்டர். புது வருஷம் வந்துச்சு, வரும், வந்துகிட்டே இருக்கும். கேலண்டர் டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா நீங்க ஏன் மாற மாட்டீங்க? எனக்கு தெரியாது உங்களோட போன 6 மாசம் எப்படி போச்சுன்னு. ஆனா வரப்போற அடுத்த 6 மாசம் நான் கேரண்டியா சொல்றேன் உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங்கா இருக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயத்த நீங்க முயற்சி எடுத்து 6 மாசத்துக்கு செஞ்சீங்கன்னா அப்ப நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. இது பிரியங்கா சோப்ராக்கு 18 வயசுல மிஸ் வேர்ல்ட் ஆகிறதா இருந்தாலும் சரி, சுந்தர் பிச்சைக்கு ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் 11 வருஷத்துல கூகுளோட சிஇஓ ஆகிறதுனாலும் சரி, சச்சினுக்கு 16 வயசுல டெபியூ பண்றதுனாலும் சரி, இல்ல எலான் மஸ்க் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமலே வெறும் 5 வருஷத்துல அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ப்ராஜெக்ட் ஃபால்கனை லான்ச் பண்றதுனாலும் சரி, இவங்க எல்லாருமே அவங்களுடைய லாங் டர்ம் கோல்ஸை ஷார்ட்டஸ்ட் பீரியட் ஆஃப் டைம்ல அச்சீவ் பண்ண முடியும்னா அப்ப உங்களை எது தடுக்குது? வேற வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்க. என்னெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்றோமோ அப்படி நீங்க அதை நல்லா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அப்ப நீங்களும் உங்களோட 5 ல இருந்து 10 வருஷ கோல்ஸை 6 மாசத்துல அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களோட ஐடியல் கோல் எப்பவுமே நிலாவை அடையிற வரைக்கும் இருக்கணும். As Clement Stone says, aim for the moon. If you miss, you may hit a star. இன்னைக்கு டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்க ரூம்குள்ள போயிடுங்க. இல்ல இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிடுங்க எங்க உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களோ. ஸ்டார்ட் பண்ணலாம். ரூல் நம்பர் 1, disappear for 6 months. முதல் ரூல் என்ன சொல்லுதுன்னா 6 மாசத்துக்கு மறைஞ்சு போயிடுங்க. வரப்போற 6 மாசத்துக்கு மறந்துருங்க உங்களுக்கு யாரா இருக்காங்கன்னு. மறந்துருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் கேர்ள் ஃப்ரெண்டையும் உங்க பாய் ஃப்ரெண்டையும். யாருமே உங்களை விட்டு போக போறது இல்ல. யாருக்கு இருக்கணுமோ அவங்க இருப்பாங்க. 6 மாசத்துக்கு உங்களோட எல்லா கதவுகளையும் மூடிடுங்க. தள்ளி போயிடுங்க இந்த எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிட்ட இருந்து. அதாவது நீங்க இந்த உலகத்துக்கிட்ட இருந்து 6 மாசத்துக்கு காணாம போயிடணும். எந்த அளவுக்குனா நீங்க எக்ஸிஸ்டே ஆகாத மாதிரி. நீங்க சேப்பியன்ஸோட ஆத்தர் யுவல் நோவல் ஹராரி மாதிரி உங்களை நீங்களே 6 மாசத்துக்கு மைண்ட், பாடி, கோல் அண்ட் பர்பஸ் கூட மூடி வச்சுக்கணும். 6 மாசம் ஒன்னும் பெரிய டைம் கிடையாது. உங்களுக்கு கேட்கறதுக்கு கூட ரொம்ப பெருசா தோணலாம். ஆனா நீங்க இதையும் யோசிச்சு பாருங்க. இந்த சாக்ரிஃபைஸ் நீங்க யாருக்காக பண்றீங்க? ராஜு அங்கிள் பையனுக்காகவா இல்ல உங்களுக்காகவா? இந்த 6 மாசம் உங்களுக்கு உங்களோட கோலுக்கு நடுவுல யாரா வந்தாங்கன்னா அது எவ்வளவு காசு வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் சரி, அப்படி அவங்க ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை பத்தி பேசுறாங்கன்னா அப்ப அங்க இருந்து மறைஞ்சு போயிடுங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட வெளியே சுத்தணும்னு கூப்பிடுறாங்கன்னா அப்ப மாட்டேன்னு சொல்லிடுங்க. ஏன்னா நீங்க போறீங்களோ இல்லையோ அவங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட போறது இல்ல. ஆனா நீங்க உங்களோட லைஃப்ல ஒரு படி பின்னாடி போயிடுவீங்க. எல்லா அன்வான்டட் குரூப்ஸ்ல இருந்து லெஃப்ட் ஆயிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ற ஆட்களை பிளாக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம் லைஃப்ல இருந்து வெளியே வாங்க. ஸ்ட்ரீக்ஸ் உடைஞ்சா உடையட்டும். ஸ்ட்ரீக்ஸ் உடையறதுனால உலகமே முடிஞ்சு போக போறது இல்ல. அண்ட் 3 மணி வரைக்கும் முழிச்சிருந்து அந்த பொண்ணு கூட பேசுறத நிறுத்துங்க. உங்க தூக்கத்தை கூட காம்ப்ரமைஸ் பண்றத நிறுத்துங்க. ஒரேடியா செல்ஃபிஷ் ஆயிரணும். வெறும் உங்களை பத்தி மட்டும் யோசிங்க. உங்க கோல்ஸ், ட்ரீம்ஸ், ஆம்பிஷன், ஃபேமிலி அவ்வளவுதான். எந்த விஷயம்லாம் உங்களை இதுகிட்ட இருந்து தூரமா எடுத்துன்னு போகுதோ அந்த விஷயங்களை உங்களோட மைண்ட்ல எரிச்சிருங்க. Rule number 2, set clear and specific goal. உங்களுக்கு தெரியுமா J.K. Rowling, one of the greatest author of all time, ஹாரி பாட்டர் and the Philosopher's Stones ஓட டிராஃப்ட் எழுத வெறும் 6 மாசம் தான் எடுத்துக்கிச்சு. இந்த விஷயம் உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா இல்ல. ஆனா அவங்க வீட்டை விட்டுட்டு ஒரு ஹோட்டல்ல தங்கி அவங்களே ஐசோலேட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அவங்களோட கோல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிளியர் அண்ட் ஸ்பெசிபிக் கோல் அவங்களோட மைண்ட்ல இருந்த காரணத்தினால ராலிங்ஸ் டிசைட் பண்ணிருந்தாங்க. அப்படி அவங்களுக்கு இந்த புக்கை 6 மாசத்துல முடிக்கணும்னா அப்ப அவங்களுக்கு பர் டே 2000 வேர்ட்ஸ் எழுத வேண்டியதா இருக்கும். அப்ப அவங்க இந்த சின்ன பிளான் போட்டாங்க. நாள்ல 2000 வேர்ட்ஸ் எழுதணும். அண்ட் அவங்க அந்த பிளானோட ஒட்டி இருந்தாங்க, கடைபிடிச்சாங்க. ஹாரி பாட்டர் அண்ட் பிலாசபர் ஸ்டோன்ஸ் ஆரம்பத்துல ஏகப்பட்ட பப்ளிஷர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா சொல்லுவாங்கல பட்ட கஷ்டம் வீணாகாதுன்னு. அதுக்கப்புறம் பிளிம்ஸ் பியூர்ன்ற ஒரு பப்ளிஷிங் கம்பெனி J.K. Rowlingஸோட புக்கை 500 காப்பீஸ் உடன் சின்ன நம்பரோட ஒரு ஷார்ட் கொடுக்க சான்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2021ல J.K. Rowlingஸோட புக் ஹாரி பாட்டர் அண்ட் பிலாசபர் ஸ்டோனை கிட்டத்தட்ட 50 கோடி காப்பீஸ் சேல் பண்ணிட்டாங்க. J.K. Rowlingஸோட கோல் என்னவா இருந்துச்சுன்னா 10 வருஷத்துக்குள்ள ஒரு சக்சஸ்ஃபுல் ஆத்தர் ஆகணும்னு. அந்த கோலை கம்ப்ளீட் பண்றதுக்காக வெறும் 6 மாசத்துல ஹாரி பாட்டர் அண்ட் பிலாசபர் ஸ்டோனோட டிராஃப்ட் எழுதி அவங்களோட கமிட்மெண்ட்டை ஷோ பண்ணாங்க. Rule number 3, creating a detailed action plan. எலான் மஸ்கோட கம்பெனி SpaceX அவங்களுடைய முதல் ராக்கெட் ஃபால்கன் 28 செப்டம்பர் 2008ல சக்சஸ்ஃபுல்லி லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா ஃபால்கன் 1 சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்றதுக்கு முன்னாடி எலான் மஸ்கோட கம்பெனி SpaceXக்கு தொடர்ந்து 3 ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் ஃபால்கன் 1 SpaceXோட ரொம்ப பெரிய பிரைவேட் ஃபண்டட் ப்ராஜெக்ட் அது ஸ்பேஸோட ஆர்பிட்ல போய் ரீச் ஆச்சு. SpaceXோட டீம் அண்ட் எலான் மஸ்க் என்ன கருதுறாங்கன்னா இந்த விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா ஆக்கிறதுக்கு சிஸ்டம் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோட ரொம்ப பெரிய ரோல் இருக்கு. கம்பெனி அண்ட் எலான் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து மெயினான வேலைகளை ஐடென்டிஃபை பண்ணாங்க. உதாரணத்துக்கு டிசைடிங் அண்ட் பில்டிங் தி ராக்கெட், செக்யூரிங் தி ஃபண்டிங்ஸ், கண்டக்டிங் டெஸ்ட் அண்ட் obtaining approvals. இந்த வேலைகளை மேனேஜபிள் ஸ்மால் டாஸ்கா ஸ்பெசிபிக் டெட்லைனோட பிரேக் டவுன் பண்ணாங்க. இந்த காரணத்தினால தான் இவங்க இவ்வளவு கம்மி டைம்லயே சக்சஸ்ஃபுல் அடைய முடிஞ்சது. நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய பெரிய கோல்ஸை பர் டேக்கு பிரகாரம் சின்ன சின்ன டாஸ்கா பிரிச்சிருங்க. அண்ட் மேக் ஷூர் பண்ணிக்கோங்க நீங்க அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்றீங்கன்னு. ரூல் நம்பர்
4 embrace the intense focus and discipline. அப்படி விஷயம் intense focus and discipline பத்தி இருந்துச்சுன்னா அப்ப உங்களுடைய மைண்ட்ல எல்லாருக்கும் முன்னாடி யாரோட பேர் வருது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. வெல் நீங்களும் அதே நம்பரை யோசிக்கிறீங்களா? யாரை நான் யோசிச்சனோ அதுதான் டேவிட் காகின்ஸ். அப்படி உங்களை சிலர் யாருமே இந்த பேரை கேட்டதே இல்லனா he is a navy seal. இவர் வெறும் 3 மாசத்துல 50 கிலோ வெயிட்ட கம்மி பண்ணி அவரே ஃபிட் ஆக்கிக்கிட்டு அவர் லைஃபோட கண்ட்ரோல அவரோட கையில எடுத்துக்கிட்டாரு. இவர் உலகத்தோட ரொம்பவே கஷ்டமான ரேஸ் பேட் வாட்டர் அல்ட்ரா மேரத்தான கால்ல அடிபட்ட பிறகு கம்ப்ளீட் பண்ணாரு. He holds a world record for most pull-ups done in 24 hours. அதாவது 4030 pull-ups and that is insane. காகின்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஹியூமன் கிடையாது. அவரும் நம்மள போல ஒரு சாதாரண பர்சன் தான். ஆனா உங்களுக்கு தெரியுமா நம்மள எந்த விஷயம் அவர்கிட்ட வித்தியாசப்படுத்துதுன்னு? அவருடைய நிலையான டிசிப்ளின் அண்ட் பவர்ஃபுல் ஃபோக்கஸ். டேவிட் சொல்றாரு அப்படி நீங்க எதனா செய்யணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அப்ப அதை செஞ்சு முடிக்காம தோல்வியை ஒத்துக்காதீங்க. ஒரு வாட்டி ஃபெயில் ஆகும், 2 வாட்டி ஃபெயில் ஆகும், 10 வாட்டி ஃபெயில் ஆகும். ஆனா 11வது வாட்டி நீங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடுவீங்க. சொல்லுவாங்க டைம் அது கடந்து போயிடும். ஆனா நீ தொடர்ந்து நீ வெற்றி பெற்றுவ. நீங்க உங்களோட கோல்ஸ் பின்னாடி இன்டென்ஸ் ஃபோக்கஸ் அண்ட் டிசிப்ளினோட இருக்கணும். அப்படி நீங்க இந்த 2 விஷயத்தையும் 100% ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்ப உங்களுக்கும் எனக்கும் நம்ம 2 பேருக்குமே தெரியும் நீங்க உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது. Rule number 5. Seek accountability. உங்களுக்கு தெரியுமா ஓப்ரா வின்ஃப்ரே is one of the most influential women in the entire world with a net worth of $2.6 billion. அவங்களோட ஷோ The Oprah Winfrey Show உலகத்தோட highest rated show ஆயிடுச்சு with the estimated viewer base of 4.2 million weekly viewers. அதாவது 40 லட்சத்துக்கு மேல weekly viewers. அதுக்கப்புறம் இவங்க சவுத் ஆப்பிரிக்காவோட அண்டர் பிரிவிலேஜ் பெண்களுக்காக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஆரம்பிச்சாங்க. ஓப்ரா சொல்றாங்க அவங்க கான்ஸ்டன்டா அவங்களுடைய மென்டர்ஸ் கிட்ட இருந்து அக்கௌண்டபிலிட்டி அண்ட் லைக் மைண்டட் பர்சன்ஸால அவங்கள சரௌண்ட் பண்ணிப்பாங்களா. So that எப்ப அவங்க உங்களுடைய பாதையில இருந்து விலகி போனாலோ இல்ல அன்மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணாலோ அப்ப அவங்களுடைய மென்டர்ஸ் அண்ட் லைக் மைண்டட் பீப்பிள் சரியான வழியில வரதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்க உங்களுக்குன்னு ஒரு மென்டர் வச்சிருக்கீங்களா? யார் உங்களுடைய கோல்ஸ் சீக்கிரம் அடைய உதவி செய்யற மாதிரி? வெல் எந்த கோலை நீங்க சேஸ் பண்றீங்களோ அதே கோல்ல பாருங்க வேற ஏதாவது மென்டர் அதை அச்சீவ் பண்ணிருக்காங்களான்னு. அப்படி எஸ்னா அவங்க கிட்ட போங்க, அவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க. Rule number 6. Continue learning and adaptation. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜெஃப் பெசோஸ் 1994ல அவரோட சின்ன கராஜ்ல இருந்து அமேசானை ஒரு ஆன்லைன் புக் ஸ்டோரை லான்ச் பண்ணாருன்னு. இன்னைக்கு பாருங்க அமேசான் முழு உலகத்திலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இ-காமர்ஸ் கம்பெனி ஆயிடுச்சு வித் தி மார்க்கெட் கேப் ஆஃப் $1.28 trillion. அமேசான் ஒரு லிமிடெட் செலக்ஷன் ஆஃப் புக்ஸோட ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க க்ளோத்திங்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் மாதிரி டொமைன்ஸ்லயோ அவங்கள எஸ்டாப்லிஷ் பண்ணிக்கிட்டாங்க. பெசோஸ் எப்பவுமே அவரோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாரு. இந்த காரணத்தினாலேயே இன்னும் பெட்டரான சர்வீசஸ் ஆஃபர் பண்றதுக்காக he came up with the idea of Amazon Prime. இதோட ரெஸ்பான்ஸ் ரொம்பவே பாசிட்டிவா இருந்துச்சு. ஏன்னா Amazon Prime இது வரைக்கும் வேர்ல்ட் வைட் 20 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் மார்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வெல் அமேசானோட எவல்யூஷன் அண்ட் சக்சஸ்க்கு பின்னாடி ஜெஃபோட கண்டினியூ லேர்னிங் அண்ட் புது டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணதோ ரொம்ப பெரிய ரோல் இருக்கு. பெசோஸ் அமேசான்ல எப்பவுமே எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் ரிஸ்க் டேக்கிங் கல்ச்சர் எடுத்துன்னு வரணும்னு முயற்சி பண்ணாரு. அவர் எம்ப்ளாயிஸ் கிட்ட எப்பவுமே சொல்லுவாரு think big, learn from failures and mitigate rapidly. And இந்த மைண்ட் செட் தான் அமேசானோட எம்ப்ளாயிஸை விஷயங்களை லைக் ஒன் கிளிக் பர்ச்சேஸ், பர்சனலைஸ் ரெக்கமெண்டேஷன் அண்ட் வாய்ஸ் ஆக்டிவேட்டட் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் மாதிரி லைக் அலெக்சா ஓட பயனரை உருவாக்கி மார்க்கெட்ல எல்லாருக்கும் முதல்ல லான்ச் பண்றதுக்கு உதவி செஞ்சது. ரொம்ப சிம்பிள் தான். சேஞ்ச் இஸ் தி லா ஆஃப் நேச்சர். இந்த 6 மாச ப்ராசஸ்ல கண்டினியூவா கத்துக்கிட்டே இருங்க. உங்க பழைய பிலீஃப் சிஸ்டம்ஸை உடைச்சிக்கிட்டே இருங்க அண்ட் ட்ரெண்டுக்கு பிரகாரம் அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் இந்த வீடியோல இருந்து உங்களோட ரொம்ப பெரிய டேக் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க லைஃப்ல முன்னேறதுக்கான ஒரு பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இங்க பாருங்க உலகத்துல ஏகப்பட்ட ஃப்ரீ ரிசோர்சஸ் இருக்கு. யாருக்கெல்லாம் கத்துக்கணும்னு மைண்ட் செட் இருக்கோ அவங்க கத்துக்கிறாங்க. சோ உங்களோட ஆட்டிட்யூட லேர்னிங் மாதிரி மாத்துங்க. Finally, you guys are amazing. Keep reading, keep learning, keep growing. Thank you for watching. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.